ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பர் விலாக் வீடியோவோடு தான் வந்திருக்கேன். நிறைய டிப்ஸும் சொல்ல போகிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சேன், என்ன டிஃபன் செஞ்சேங்கிற வீடியோவை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அனுப்புங்க, கமெண்ட்ஸ் அனுப்புங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் சீரக தண்ணி ரெடி பண்ணியாச்சு, எடுத்து தம்பிக்கு பால் காய்ச்சியாச்சு. இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். தேங்காய் சட்னிக்கு ஒரு 2-3 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், கூடவே 2-3 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சோன்னா சூப்பராகவே இருக்கும். பொட்டுக்கடலை மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து அரைச்சிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலு சட்னி மாதிரியே இருக்கும். முதல்ல தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் மட்டும் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா ஒன்றுக்கு ஒன்று மசியாமல் இருக்கும். அதனால் இந்தமாரி பவுடர் ஆன பிறகு கருவேப்பிலை எல்லாம் தண்ணியும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லா நைஸாகிடும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் சட்னி செய்வேன். குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் புளியை ஊற வச்சுருவேன். இன்றைக்கி பச்சை மிளகாய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். குக்கரில் பருப்பு வேக வைக்கும் போதே ஒரு 5-6 பல் பூண்டு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். குக்கரில் விசில் போடுறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு குக்கரில் விசில் போட்டோடனே விசிலே வராது, சைடில் தண்ணி ஒழுவிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். குக்கரில் ஏர் பபுள்ஸ் வந்த பிறகு நீங்கள் விசிலை போடுங்க. பருப்பு வேக வச்ச பிறகு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் வேக வச்சு எடுத்துட்டேன். வெண்டைக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். வெண்டைக்காவை வெறும் வானலில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா சுருளாக வதக்கிட்டோன்னா குழம்புல கரையாமல் இருக்கும், குழன்னு இருக்காது. குழம்பு தாளிச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கும் போது கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 5-6 வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பர் வாசனையாக இருக்கும். 2 கல் வச்சு தோசையும் ஊற்றியாச்சு. சட்னியை ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் சட்னி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தம்பிக்கு தோசை கொடுத்துடலாம். தம்பிக்கு தேங்காய் சட்னின்னா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி தேங்காய் சட்னி தான் செய்ய சொல்லுவான். அவனுக்கு தேங்காய் சட்னிங்கிறத விட இந்த வெள்ளை கலர் சட்னின்னா அதுதான் பிடிக்கும். பாருங்கள், பேக் பண்ணியாச்சு. தம்பிக்கு இந்தமாரி ஏபிசிடி பிஸ்கட்டு, ஹாட் பிஸ்கட்டு எடுத்து வைக்க போகிறோம். பாப்பாவுக்கு மசாலா கல்லையும் பொரி உருண்டை, தம்பிக்கும் கொஞ்சம் பொரி உருண்டை எடுத்து வச்சுருவேன். இதுதான் இன்றைக்கி ஸ்நாக்ஸு. லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். தோசைக்கல்லில் தோசை சரியாக வரலன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாழை இலையை இந்தமாரி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லில் ஹீட் பண்ணிவிட்டு இந்தமாரி செஞ்ச பிறகு தோசை ஊற்றி பாருங்கள், தோசை சூப்பராகவே வரும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.